முன்பு ஒரு காலத்துல ஒரு காட்டுக்குள்ள ஒரு பொன்வண்டு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த பொன்வண்டுக்கு இந்த காட்டுக்குள்ளேயே தான் மட்டும்தான் அழகானவன்ற கர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள அமைதியா போய்கிட்டு இருந்த யானையை பார்த்து, யானையை எப்படி இருக்கிறாய் என்று நலம் விசாரித்து கொண்டு, நீ எவ்வளவு குண்டாக இருக்கிறாய், என்னை பார்த்தாயா? நான் மெலிதாக அழகாக இருக்கிறேன். ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்றால், உனக்கு நீண்ட தும்பிக்கை உள்ளது, எனக்கு நீண்ட வாய் உள்ளது. ஆனால் என் வாயினால் நான் பூவின் தேனை உறிஞ்சுவேன், உன்னால் முடியுமா என்று கேலி செய்தது. ஒரு பலத்த காற்றுடன் மழை பெய்தது. அந்த காற்றின் வேகத்தை யானை தாங்கிக் கொண்டது. ஆனால் பொன்வண்டால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காற்றில் அடித்து செல்லப்பட்ட பொன்வண்டு, ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள், என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டே சென்றது. அச்சமயம் யானை பொன்வண்டை காப்பாற்றலாம் என்று எண்ணிய போது பொன்வண்டு வெகு தூரம் சென்று விட்டது. அங்கிருந்து சிறிது வருத்தத்துடன் சென்றது யானை. ஸோ குட்டீஸ், கதை கேட்டிங்களா? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன நீதி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கர்வம் கூடாது. அதாவது அவங்க தோற்றத்தை, ஒருத்தவங்களோட வெளி தோற்றம், குண்டாவோ ஒல்லியாவோ அவங்களால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்ற தோற்றத்தையும் எல்லாமே கிண்டல் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நீதி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.